அனைவருக்கும் வணக்கம். டாக்டர் விஜய் ஹார்ட்டுக்கு வரவேற்கின்றேன். தினமும் காலையில் வெறும் வயிற்றில் ப்ரஷ் பண்ணும்போது தொண்டையில் கை விட்டு வாமிட்டை இன்டியூஸ் பண்ணி அந்த இரைப்பையில் இருக்கிற பித்தத்தெல்லாம் எடுக்கிறது நல்லது அப்படின்னு நினச்சி நிறைய பேர் இதை டெய்லி ப்ராக்டிஸாக பண்ணுறாங்க. இது சம்மந்தமாக ஒரு நண்பரும் கேள்வி கேட்டிருக்காரு. நேரில் பார்க்குற நபர்களும் இது செஞ்சிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. பட் உண்மையிலே இப்படி வாமிட் இன்டியூஸ் பண்ணுறதுனால என்ன நன்மைகள், இதனால் என்ன விதமான பாதிப்புகள்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற பற்றி தான் அந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். காலையில் பித்தத்தை வாந்தியாக எடுப்பதன் மூலமாக என்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி டாக்டர் விஜய் ஹார்ட்டுவில் பித்தம் சம்மந்தமாக, குறிப்பாக ஜீரண மண்டலத்தின் நலன் சம்மந்தமாக ஏற்கனவே நிறைய வீடியோக்கள் பதிவிட்டுருக்கோம். எனவே உங்களுக்கு ஜீரண மண்டலம் தொடர்பாக ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா வீடியோ புதுசாக பார்த்துட்ருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷனில் ஒரு சில பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கோம், அந்த வீடியோக்குள்ளே பாருங்கள், ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். இப்போது காலையில் ப்ரஷ் பண்ணும்போது யாரெல்லாம் அந்த பித்தத்தை வாந்தியை எடுக்கிறாங்க அப்படின்னா, நம்பர் 1, ப்ரஷ் பண்ணும்போது கொமட்டல் இருப்பவர்கள் அந்த கொமட்டலினுடைய முடிவாக ப்ரஷ் பண்ணி வாய் கழுவும் பொழுது அப்படியே வாந்தியாக எடுத்துடுறாங்க. 2வது நபர்கள் ஒரு ஐதீகம், இந்த மாதிரி வாமிட் பண்ணால் வயிற்றில் இருக்கிற பித்தெல்லாம் வந்தால் நல்லது நினச்சிட்டு இதை வாடிக்கை பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்க இருக்கிறாங்க. 3வது, என்னைக்காவது ஒரு நாள் அஜீரணமாகி காலையில் வாமிட் பண்ணி அன்னைக்கு பாடி ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறவங்க மீண்டும் மீண்டும் அதை செய்கிறதுக்கு முற்படுறாங்க. இதனால் என்ன நன்மை அப்படின்னா, ஒன்று அப்போதைக்கு உள்ளே இருக்கிற அந்த எக்ஸசிவ் ஆசிட், அந்த ஆசிட்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற அந்த கேஸ், இது ஃபுட் பைப்பில் நின்றுட்டு ஒரு மாதிரி நெஞ்சு பாரத்தை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்குது, வயிறு ஒரு மாதிரி டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்குன்னா, ஒன்ஸ் அந்த பித்தம்லாம் வெளியே வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு கொஞ்சம் யூ மே ஃபீல் பெட்டர். அப்போதைக்கு ஒரு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், அந்த தலை சுற்றல் அதெல்லாம் கொஞ்சம் இல்லாத மாதிரி அப்போதைக்கு இருக்கும். இது என்னைக்காவது ஒரு நாள், வருஷத்தில் ஒரு நாள் நடக்குதுன்னா பிரச்சனை கிடையாது, நீங்கள் வாமிட் பண்ணாலும் எந்த தப்பு இல்லை. ஆனால் இதே வாடிக்கையாக பண்ணும் பொழுது சிவியர் காம்ப்ளிகேஷன் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. என்ன பாதிப்புகள் இதெல்லாம் வரலாம் அப்படின்னா, தொடர்ச்சியாக அந்த வாமிட் இன்டியூஸ் பண்ணுறதுனால இந்த லாக்ஸ் எல்லியஸ் அப்படிங்கிற உணவு குழாய் வால்வு தளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த லோவர் ஈசோஃபேஜியல் ஸ்பிங்க்டர் அப்படிங்கிற இந்த உணவு குழாயும் இரைப்பையும் ரெண்டு கனெக்ட் ஆகிற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஸ்பிங்க்டர், ஒரு சுருக்கு தசை. இதனுடைய ஃபங்க்ஷனே என்னென்னா, எந்த ஒரு ப்ராடக்ட்டும் எந்த பொருளும் இரைப்பையிலிருந்து மேல் நோக்கி வராமல் பாதுகாக்கிறது தான் இந்த சுருக்கு தசையினுடைய வேலை. இப்போ நம்ம த்ரோட்டில் கை விட்டு அந்த வாமிட்டை இன்டியூஸ் பண்ணுற அந்த கேக் ரிஃப்ளக்ஸ் அப்படிங்கிறத இன்டியூஸ் பண்ணி வாமிட் பண்ணோம்னா, ரெகுலராக அதை செய்யும் பொழுது இந்த லோவர் ஈசோஃபேஜியல் ஸ்பிங்க்டர், இந்த சுருக்கு தசையானது வலுவிழந்து போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, அதோட டோன் மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதனால் இந்த லாக்ஸ் எல்லியஸ் அப்படிங்கிற சிவியர் ப்ராப்ளமாக வரதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்படி வந்தது அப்படின்னா நீங்கள் கை விடாமையே நார்மலாகவே கொஞ்சம் அப்படி கேக் பண்ணிங்களாலே கம்ப்ளீட்டாக வாமிட் வந்துடும். இது ஒரு கம்ப்ளைண்ட். 2வது, ஒவ்வொரு முறை இரைப்பையோட ப்ராடக்ட் மேலே ஏறும் பொழுது இரைப்பையில் இருக்கக்கூடிய ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடும் மற்ற நொதிகளும் சேர்ந்து இந்த ஃபுட் பைப்பில் பட்டுக்கிட்டே இருக்கும். இந்த ஃபுட் பைப்பில் பட்டு ஃபுட் பைப்பு புண்ணாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஈசோஃபேஜைட்டிஸ் அப்படிங்கிற உணவு குழாய் இன்ஃப்ளமேஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது இந்த உணவு குழாய் பகுதியில் கேண்டிடியாசிஸ் அப்படிங்கிற பூஞ்சை காளான் கிருமிகள் தொற்று வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. வாயில் படுறதுனால தொண்டை மற்றும் வாய்ப்பகுதியில் இந்த மியூக்கஸ் மெம்பரேன் டேமேஜ், இன்ஜுரி ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த மாதிரி கேக் ரிஃப்ளக்ஸை தூண்டி விட்டு நீங்கள் வாமிட் பண்ணுறதை முற்றிலும் நிறுத்தணும். இந்த மாதிரி செய்கிறது நம்ம ஹெல்த்துக்கு எதிரானது. ஒருவேளை உங்களுக்கு பித்தம் எனக்கு இருக்குது சார், அதை வாமிட் பண்ணால் நல்லா இருக்குன்னு நினச்சிங்கன்னா, பித்தத்தை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய எது உங்களுக்கு அதிகமான பித்தத்தை உற்பத்தி பண்ணுதோ அந்த மாதிரி பொருட்களை அவாய்ட் பண்ணணும். லேட் நைட் சாப்பிட்றது, கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ்லாம் குடிக்கிறது, டீ காஃபி எம்டி ஸ்டமக்கில் எடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் மாற்றிக்கணுமே தவிர வாமிட்டாக பண்ணுறது ரொம்ப ரொம்ப தவறானது. அதே மாதிரி இந்த வாமிட் இன்டியூஸ் பண்ணுறதுனால கேஸ்ட்ரோபேரசிஸ் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஜீரண மண்டலமான, குறிப்பாக அந்த மேல் ஜீரண மண்டலம் இருக்குது பார்த்தீங்களா, இரைப்பையிலேருந்து இந்த ஃபுட் பைப், இந்த ஏரியாவோட மூவ்மெண்ட், இதனோட அசைவுத்தன்மை எப்படி இருக்கும், நேச்சுரலாக எப்படி இருக்கணும்னா கீழ் நோக்கி அசைவக்கூடியதாக இருக்கணும். உணவு நம்ம வாயில் போடுறோம், த்ரோட்டில் நம்ம முழுங்குறோம், த்ரோட்டில் தொண்டையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது ஈஸியாக கீழே போய் இரைப்பையில் போய் செட்டில் ஆகுது. அப்போ அது செட்டில் ஆகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இதனுடைய மூமெண்ட் தான். இந்த மூமெண்ட் மேல் நோக்கி மாறுது. கீழே பொருட்களை தள்ளுறதுக்கு பதிலாக நீங்கள் தினமும் வாமிட் இன்டியூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த மேல் ஜீரண மண்டலத்தினுடைய மூமெண்ட் ஆனது மேல் நோக்கி மாறுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அப்படி மேல் நோக்கி மாறிச்சுன்னா 3 வேளை எந்த டைம் நம்ம ஆகாரம் சாப்பிட்டாலுமே ஏதோ ஒன்று எதிர்த்துக்கிட்டே இருக்கிற ஃபீலே இருக்கும், ஏதோ ஒன்று நெஞ்சில் இருந்துகிட்டு இருக்கிற ஃபீல் இருக்கும். இரைப்பையில் இருக்கிற அந்த மொத்த காற்று அழுத்தமும் ஃபுட் பைப்லேயும் அந்த காற்று
காற்று அழுத்தத்தோட தாக்கம் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ இரைப்பையில் என்ன ப்ரெஷர் நம்ம ஃபீல் பண்ணுறோமோ அந்த ப்ரெஷர் அப்படியே நெஞ்சுக்கெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகும். நெஞ்சு வலியோ, நெஞ்சு பாரம், மூச்சு விடுறது சிரமமாக இருக்கிறது, இதுக்கு நேராக பின்பக்கம் வலி, இதெல்லாம் தனித்தனி வீடியோ போட்டிருக்கோம். இதே மாதிரி உங்களுக்கு வந்து நார்மலாகவே இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. எனவே வாமிட்டிங் இன்டியூஸ் பண்ணக்கூடாது, அதே மாதிரி மோஷன் போகிறதையும் அடிக்கடி இன்டியூஸ் பண்ணக்கூடாது. இயற்கையாக தான் அது போகணும். அந்த மாதிரி எனிமா கொடுக்கறதுனால என்ன காம்ப்ளிகேஷன் வரும் அப்படிங்கிற வீடியோஸும் நம்ம பதிவிட்டிருக்கோம். அதை லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், போய் பாருங்கள். இந்த மாதிரி மேல் ஜீரண மண்டலம் தொடர்பாக உங்களுக்கு இந்த நெஞ்சு பகுதியில் வலி, இந்த மாதிரி எதுக்கழிப்பு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதுலேருந்து எப்படி நீங்கள் ரிக்கவர் ஆகுறது அப்படின்னு தான் பார்க்கணுமே தவிர வாமிட்டாக இன்டியூஸ் பண்ணி தினந்தோறும் நீங்கள் எடுக்கும் பொழுது டெஃபினெட்லி அது ஒரு காம்ப்ளிகேஷனை முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உணவுகளை மாற்றிக்கோங்க. உணவு முறைகளும் நம்ம தனி வீடியோவை போட்டுக்கிறோம், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை போய் பாருங்கள். இது சம்மந்தமாக வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம். இன்னொரு வீடியோவில் நம்மளை பேசலாம். நன்றி, வணக்கம்.